எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் சம்மர் ஸ்பெஷலுக்கு சூப்பராக வீட்டிலே குழுன்னு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்ற அங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஒரு 5லேருந்து 6 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட முனையெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரிஸை மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி இல்லைன்னா நீங்கள் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆரஞ்சு எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஆரஞ்சோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த சதை பாட்டு மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பல்ப்பு மட்டும், இதில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கடையில் ஜூஸஸ் ஆல்ரெடி பேக்டு ஜூஸஸ் அண்ட் கடையில் கொடுக்குற குல்ஃபி எல்லாம் வாங்கி தரதை விட இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கையாலேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்குள்ள இன்னும் கொஞ்சமாக ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக பிங்க் சால்ட், தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இங்கே மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா சம்மருக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே நல்ல வாட்டர் கண்டென்ட் இதில் எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக எடுத்து நீங்கள் குல்ஃபி ரெடி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அண்ட் உடம்புக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மஸ்க் மெலனை இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக சுகர் சேர்த்து அரைக்க போகிறோம். சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகர் வேண்டாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட மஸ்க் மெலனும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கிரேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேப்ஸையும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் கிரேப் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக கிரேப்ஸில் கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நல்லா அதை க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா அரைச்சிக்க போகிறோம். சர்க்கரை நான் எல்லாத்துக்குமே 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேப்ஸ் அதோட தோல் இருக்கிறத வாசி நம்மளுக்கு குல்ஃபியில் அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா வடிகட்டிட்டு கிரேப்ஸோட இந்த ஜூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் கிரேப்ஸ் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது கிரேப்ஸுனே தெரியாது. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஜூஸஸையுமே இந்த மாதிரி குல்ஃபி மவுல்டில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றுனது ஆரஞ்சு, இப்போ ஊற்றுறது மஸ்க் மெலன். இதை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இதோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளரில் கூட ஊற்றிட்டு இதில் ஒரு ஐஸ்கிரீம் குச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருத்திங்கன்னா சூப்பரான குல்ஃபி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம கிரேப்ஸையும் ஊற்றிக்கலாம். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குல்ஃபியாக வேண்டாம், ஓவராக கோல்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜூஸாக கூட இதை குடிக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த சம்மருக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உடம்புலையும் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபுல் நைட்டுக்கு, அதாவது 8 ஹவர்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரீசரில் வச்சு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள்,
இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா குல்ஃபீஸையுமே வந்து வெளியில் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ யம்மியாக இருக்கும். நல்ல உங்களுக்கு ஒரு வாட்டர் கேண்டி சாப்பிட்ட ஃபீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா குல்ஃபீலையுமே கிடைக்கும். அண்டு இது கூடவே நம்ம வந்து எந்த ஒரு அடிட்டிவ்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சே வந்து, அதுவும் இந்த சம்மரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வச்சே வந்து நம்ம இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வந்து மேங்கோவில் கூட ரெடி பண்ணலாம். அதுவுமே வந்து இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட வாட்டர் குல்ஃபீஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned with the channel for our upcoming videos. See you, tata, bye bye.